வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு வெண்டைக்காயை வச்சு 2 விதமான சைட் டிஷ் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் மசாலா, வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு கறி. ரெண்டுமே சுவை ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ வெண்டைக்காயை வாஷ் பண்ணிட்டு நல்லா ஈரம் போக தொடச்சி கட் பண்ணி ஃபேன் காத்துல ஒரு 10 நிமிஷமா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வெண்டைக்காயை கொஞ்சம் நீளமா கட் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டைக்காயை எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்கு இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல வெண்டைக்காயை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 4 இருந்து 5 நிமிஷத்துக்கு இந்த வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கலாம். வெண்டைக்காயோட கலர் லைட்டா மேல மாறி வந்திருக்கு. இதுவரையும் வதக்கிக்கணும். இப்ப இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த மசாலாக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயத்தை இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக வர வரையும் வதக்கிக்கங்க. அடுத்து இதில் 4 பல் பூண்டை தட்டி சேர்க்குறேன். இதுக்கு பதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இதையும் வதக்கி விட்டுட்டு அடுத்து கறிவேப்பிலை, இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த மசாலா தூளை எல்லாம் ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டு சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம்னா நம்ம மசாலா சேர்க்கும் போது எண்ணெயில் கருகிராமல் இருக்கும். 2 நிமிஷம் போல் இந்த மசாலா வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி மசாலாவை வதக்கிட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சைட்ல எல்லாம் நல்லா எண்ணெய் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ண வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மசாலாவோட சேர்ந்து வெண்டைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் போதே ஆல்மோஸ்ட் வெண்டைக்காய் வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலாவோட சேர்ந்து 3 இருந்து 4 நிமிஷம் வெந்தா போதும். வெண்டைக்காய் மசாலாவோட சேர்ந்து வெந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்ல வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த டேஸ்டான வெண்டைக்காய் மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வெண்டைக்காய் பொட்டேட்டோ கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் போக தொடச்சிட்டு இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அது 150 கிராம் இருக்கும். அதனுடைய மேல் தோலை சீவிட்டு கொஞ்சம் நீளமா இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணி தண்ணியில சேர்த்திருக்கேன். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த வெண்டைக்காயை 4 இருந்து 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கங்க. இந்த மாதிரி வெண்டைக்காயை வதக்கிட்டோம்னா அதனுடைய விழுவிழுப்பு தன்மை போயிடும். வெண்டைக்காயுமே ஓரளவு வெந்து வந்துடும். இப்போ 5 நிமிஷமாச்சு. வெண்டைக்காயும் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. அதனுடைய விழுவிழுப்பு தன்மையும் போயிடுச்சு. இந்த வெண்டைக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காயை வதக்கி எடுத்துட்டு மீதி உள்ள எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் கடுகு,
கடுகு பொரிஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதையை இடித்து சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகி வர்றதுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். மூடி போடுறேன். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கங்க. 5 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. உருளைக்கிழங்க ஒரு சைடு ஒதுக்கி வச்சுட்டு இந்த எண்ணெயில் 1 டீஸ்பூன் நல்லா க்ரஷ் பண்ண இஞ்சி கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே 2ஐயும் வதக்கி விட்டுக்கங்க. வதக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கின வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்கிட்டு இருக்க கேப்பில் இந்த சைடு ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த கடலை மாவை வறுத்துக்கலாம். கடலை மாவை கருகிராமல் நல்ல பக்கத்துலேயே இருந்து வறுத்துக்கங்க. நல்ல ஒரு வாசனை வரணும். அப்போ தான் அந்த கறியில் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடலை மாவோட பச்சை வாசனை தெரியாமல் இருக்கும். மாவு பச்சை வாசனை போக வறுபட்டுருச்சு. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. நம்ம வறுத்த அந்த கடலை மாவு மிளகாத்தூள் இதை சேர்த்துட்டு இது கூட 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூளும் அப்புறமா உப்பு சேர்க்கணும். நம்ம உருளைக்கிழங்கை வதக்கிட்டு இருக்கும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த சேர்த்த இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவில் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெண்டைக்காயோட உருளைக்கிழங்கு சேர்த்து இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி கடைசியில் கொஞ்சமாக லெமன் விட்டோம்னா லேசான புளிப்பு சுவையோட இந்த கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் ஜூஸ்க்கு பதில் நீங்கள் மசாலா பொடியெல்லாம் சேர்க்கும்போது 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. அதுவும் நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.